அன்பு மக்களே, இன்றைக்கி அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய 10வது நினைவு தினம். இந்த நாளில் அவருடைய சாதனைகளையும் அவருடைய சிறப்புகளையும் நினைவு கூறுவோம். அதே போல் இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த விஞ்ஞான வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும் நான் இந்த காணொலியில் சொல்கிறேன். முழுமையாக பாருங்கள். நம்ம அப்துல் கலாம் ஐயா இந்தியா வல்லரசு ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது கொஞ்சம் காலம் கடந்து போயிட்டுருக்குது. இன்றைய பாரத பிரதமர் அவர்களுடைய இலக்கு 100 ஆண்டு. நம்ம பாரத தேசம் விடுதலை பெற்று 100வது ஆண்டை தொடும்போது இந்தியா வல்லரசாகணும் அப்படின்னு அவர் ஒரு இலக்கு வச்சு பயணிச்சிட்ருக்காரு. அதுக்கு இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக 15லேருந்து 25 வயசு வரை இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலர் இளைஞர்களுக்கு இந்த ஒரு புதிய வாய்ப்பை நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மின்சார தேவை மாலை 6 மணி முதல் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் மின்சார வாரியம் வசூலிக்கிற கட்டணத்தை பார்த்தீங்கன்னா உச்சபட்ச கட்டணம்னு சொல்லி இந்த 6 மணிக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய கட்டணங்கள் நிறுவனங்களுக்கு அதிகமாக வாங்குறாங்க. மாலை 6 மணிக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தை பசுமை வழியில் உருவாக்கணும்னு ஒரு திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. 100 மெகாவாட், 250 மெகாவாட், 500 மெகாவாட்டுக்கான சேமிப்பு திறன் கொண்ட மின்கலன்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கு என்எல்சி நிறுவனம் மூலமாக ஒரு தொடக்கம் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம நாட்டிலேயே இது முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். இதில் யார் இதை செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே வேணால் அரசியல் இருக்கலாம். ஆனால் திட்டம் ஒரு நல்ல திட்டம். இப்போது இந்த மின்கலன்களை எப்படி மின்னேற்றம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு 2 வழிமுறை சொல்கிறாங்க. இந்த மின்கலன்களை பசுமை வழியில் தான் மின்னேற்றம் செய்யணும். அதாவது சார்ஜிங் சூரிய ஒளி மூலமாக பண்ணலாம், காற்றாலை மூலமாக பண்ணலாம், அல்லது நீர் வழியாக பண்ணலாம். அதாவது எந்த வகையிலையும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நம்ம இந்த மின்கலன்களை மின்னேற்றம் செய்யணும். முழுக்க ரினியூவபிள் எனர்ஜி அதை வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை திட்டம். இப்போது அந்த 100 மெகாவாட், 200 மெகாவாட் இதையெல்லாம் அப்படியே நாம் சுருக்கி ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். மின் வாகனங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டே இருக்குது. நம்ம நாட்டில் கச்சா எண்ணெய் வெளிநாடுகளை முழுக்க சார்ந்து இருக்கிறோம். அதன் மூலமாக ஓட்டக்கூடிய வாகனங்கள்னால மிகப்பெரிய காற்று மாசுபாடு ஏற்படுது. அதுக்கு பதிலாக மாற்று எரிசக்தி நோக்கி நாடு பயணிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலில் 20 விழுக்காடு எத்தனால மத்திய அரசாங்கம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு வகை அப்படின்னா, அதாவது குறைக்கிறதுக்கான வழிமுறையை பண்ணிகிட்டு இருக்காங்க. மாற்று சக்தியாக மின்கலன் வாகனங்கள் பார்க்கப்படுது. அதே போல் ஹைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்ட வாகனங்களும் இன்றைக்கி முயற்சியில் இருக்குது. இந்த மின்கலன் வாகனங்களில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம முழுக்க சைனா அல்லது கொரியாவை தான் சார்ந்து இருக்கிறோம். இந்த தனித்தனியான செல்களுக்கு நம்ம அந்த நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி இங்கே அதை ஒட்டுமொத்தமாக சேர்த்து நாம் இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுக்கு நிறையா தொழில்நுட்பங்கள் இருக்குது. ரொம்ப ஆதிகாலத்து தொழில்நுட்பம்னு பார்த்திங்கன்னா லெட் ஆசிட். இப்போ 1 கிலோவாட் அளவுக்கு இருக்கிற லெட் ஆசிட் பேட்டரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45லேருந்து 50 கிலோ எடை வரும். அதை தூக்க முடியாது. இப்போ நம்ம வீட்டிலலாம் நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா, அது லெட் ஆசிட். அடுத்தது பார்த்திங்கன்னா லித்தியம் அயான், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் இப்படின்னு 2 மின்கலன்கள் அதிகமாக இன்றைக்கி நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 கிலோவாட் அளவுள்ள லித்தியம் அயான் பேட்டரி 6லேருந்து 7 கிலோ எடை வரும். இதே லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்னு பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 9 கிலோ எடை வரும். இப்படி 45லேருந்து 50 கிலோ எடையை இன்றைக்கி 6லேருந்து 7 கிலோ அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எனர்ஜி டென்சிட்டின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நீங்கள் மேலும் தேடி படிச்சுக்கோங்க. இப்போ இதில் அடுத்த கட்டம் சிலிக்கன் கார்பன் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய அலைபேசிகள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, போக்கோன்னு ஒரு நிறுவனத்தில் F6 அப்படிங்கிற ஒரு அலைபேசி சென்ற ஆண்டு வெளியிட்டிருந்தாங்க. 5000 mAh மின்கலன் திறன் கொண்டதாக இருந்துச்சு. இன்றைக்கி F7 அப்படிங்கிற அலைபேசியில் 7550 mAh திறன் கொண்ட மின்கலனை பயன்படுத்திடுறாங்க. கிட்டத்தட்ட 50 விழுக்காடு கூடுதல் திறன் கொண்ட மின்கலன் அதே அளவில் பயன்படுத்தியிருக்காங்க. எடை கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 விழுக்காடு அதிகமாக இருக்கலாம். அதையும் முன்னால் குறைக்க போகிறாங்க. இதுவும் நம்ம முழுக்க சைனா கொரியாவை தான் சார்ந்து இருக்க போகிறோம். இப்போ சோடியம் அயான் சொல்லி ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டு இருக்குது. சோடியம் அயான்னா நம்ம கடலில் இருக்கிற உப்பை மூலப்பொருளாக வச்சு ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அது மிகப்பெரிய அளவில் வரல. அதில் சைனாவை சேர்ந்த CATL அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 10,000 முறை பயன்படுத்தக்கூடிய, அதாவது ஒரு முறை மின்னேற்றம் பண்ணி அதை பயன்படுத்திட்டு அதுக்கு பேர் சார்ஜிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு முறை முழுசாக சார்ஜ், ஒரு முறை முழுசாக டிஸ்சார்ஜ். இதுக்கு பேர் சார்ஜிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. 10,000 முறை பயன்படுத்தக்கூடிய வகையில் சோடியம் அயான் பேட்டரியை அவங்க உருவாக்கியிருக்காங்க. நிறையா நாடுகள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1000லேருந்து 2000 அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கி இருக்குது சோதனை ஓட்டம். மாணவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்தியாவில் ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பம் முழுக்க அதனுடைய அத்தனை மூலப்பொருட்களும் நம்ம நாட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு ஒரு மின்கலனை உருவாக்குங்க.
குறைந்தபட்சம் 5000 சார்ஜ் சைக்கிள்ஸ், அதாவது ஒரு முறை மின்னேற்றம் ஒரு முறை பயன்பாடு, இப்படி பார்க்கும்போது ஒரு 15 ஆண்டுகள் வந்து அந்த மின்கலன் வரும். அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குங்க. இந்தியாவை மிக சீக்கிரத்தில் வல்லரசாக்கலாம். ஏன்னா மற்ற நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இல்லை. இந்தியாவில் மின்கலனை தவிர கிட்டத்தட்ட எல்லா பொருட்களும் வாகனங்களுக்கு தேவையான அத்தனையும் நம்மளே தயாரிச்சிட்ருக்கோம். இன்னொரு 2-3 ஆண்டுகளில் அதுக்கு தேவையான மின்னணு பொருட்களையும் நம்மளே தயாரிச்சிருவோம். அதுவும் கொஞ்சம் இப்போ வெளிநாடை சார்ந்து இருக்கிறோம். இப்போது இதை உருவாக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அந்நிய செலாவணி மிச்சமாகும். அதே போல் காற்று மாசுபாடு அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது. இதில் இன்னொரு விஷயம், இந்த 100 மெகாவாட் 200 மெகாவாட்டை பற்றி நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்ம வீடுகள்லேயே ஒரு 5 கிலோவாட்டு 10 கிலோவாட் அளவுக்கான பசுமை மின்சாரத்தை உருவாக்கி பகலில் வந்து சூரிய ஒளி மூலமாகவோ காற்றாலை மூலமாகவோ, காற்றாலைங்கிறது எல்லா வீட்லேயும் சாத்தியம் இல்லை, சூரிய ஒளி மூலமாக சேமித்து வச்சுக்கிட்டு இரவில் நம்ம பயன்படுத்தலாம். அதை வச்சு நம்ம மின் வாகனங்களை மின்னேற்றம் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்தலாம். இது போல் ஒவ்வொரு வீடுகளையும் நம்ம பண்ணும்போது நம்ம நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் மேம்படும், செலவு குறையும், காற்று மாசுபாடு அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட சுழியம்ங்கிற அளவுக்கு வந்துடும். இதை வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு போட்டு காமிங்க. அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறை 15 வயசுலேருந்து 25 வயசு இருக்கிற எல்லாரும் இது மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பு. இப்போ இந்த 100 மெகாவாட் 200 மெகாவாட் அப்படிங்கிறதெல்லாம் பெருநிறுவனங்கள் பண்ண வேண்டியது. ஆனால் 1 கிலோவாட் 2 கிலோவாட் 3 கிலோவாட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருனாலையும் சாத்தியம். இதுக்கு ஒரு சின்ன தொழில் வாய்ப்பும் கூட இருக்குது. நம்ம வீட்டில் வந்து இதை வச்சுக்கிட்டு வேணுங்கிறவங்க வந்து மின்னேற்றம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு வேகமான மின்னேற்றம் நிலையம் கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி தொழில் வாய்ப்பும் இதில் இருக்குது. நீங்கள் இதை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுன்னா யோசிங்க, என்ன பண்ணலாம், இதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது. உண்மையிலேயே மாற்று சக்தி அப்படிங்கிறது மின்கலனை பயன்படுத்தி இயங்கக்கூடிய வாகனங்கள் தான். அதனால் அதில் முழு கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு நாளான இன்று உங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம நாடு இளைஞர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.